ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கனையும் எக்கையும் வச்சு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிள், ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. அது என்னன்னு பார்த்துடலாம். அது முட்டை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஆனியன். இப்போ இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதால குதிச்சிருவோம். ஏதோ தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏதோ கடுகும் கருகாப்பிலையும் உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கலாம். ஏதோ நான் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கடுகு மட்டும் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடுகுலாம் வெடிச்சிட்டு இருக்கு. நம்ம இப்போ வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா தள்ளியே இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா வணக்கி விட்டுருவோம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமா நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல பேசிக்லி வெங்காயம் பச்சை மிளகாய் டேஸ்ட் மட்டும்தான். அதனால நீங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு வெங்காயத்தை வணக்குறீங்களோ அவ்வளவு டேஸ்ட் வரும். கல்லு ரொம்ப காஞ்சிருச்சேன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ ஏன்டா 15 நிமிஷமா வணக்கிட்டு இருக்கோம், வணங்க மாட்டேதுன்னு பார்த்தா கல்லு இன்னும் ஆஃப்லயே தான் இருக்குது. கல்லு ஏதோ ஏற்கனவே ஆஃப்ல இருந்துச்சுல ரொம்ப நேரம். அதனால கல்லுக்கிட்ட நின்று எங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நாங்க சாப்பிட்ற சிக்கனுங்கனால நாங்க இப்பவே ஏதோ சிக்கனை போட போறோம் உள்ள. நீங்க நல்லா வணக்கிக்கோங்க. இப்ப 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோ. இப்ப அத போட போறோம். ரொம்ப கல்லி இருக்கணும். நம்ம இதை நல்லா வணக்கணும். ஆமா, அப்பதான் டேஸ்டா வரும். நாங்க பிரஸ்ட் பீஸ் நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா பிரஸ்ட் பீஸ்னா ஹெல்தி. நீங்க மிக்ஸ்டு போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே ரோஸ்ட் பண்ணணும். அது அப்படியே வணக்கி அப்புறம் ரோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊத்திடலாம். மஞ்சத்தூள் பேசிக்கலி கலருக்கு தான், அதனால நிறைய போட வேணாம். உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் கலருக்கு. இப்போ அதுக்கு நாங்க அப்படி போட்டுக்கிறோம். ஏதோ தண்ணி முங்குற அளவுக்கு ஊத்துனா போதும். அதனால கொஞ்சம் கம்மியாவே ஊத்துங்க. ஏன்னா ஃபுல்லா இன்ஜின் அப்பதான் முட்டை போட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லா வீடியோலயுமே நார்மலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தான் சொல்லுவாங்க. நான் கரெக்டா சொல்லுவோம் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ 90% முடிச்சிட்டோம். இதோ இனி நம்ம இதை மூடி வச்சா கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சது. இதோ மூடி வச்சுட்டு பாதியில நீங்க சூப்பு மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் ஏதோ நீங்க எக்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் நார்மலா சூப்பா தான் குடிப்பேன். ஏன்னா எனக்கு சூப்பு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன்ல இருந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நம்ம முட்டை போடணும். இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கியாச்சு. இப்போ நீங்கள் முட்டையில் லைட்டாக முட்டை கலவை உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட எல்லோ சீச்சியோட முட்டையெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கிளறி விட்டா நம்மளோட எல்லோ சீச்சி ரெடி. டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூந்து விளாண்டுறலாம். அதுக்கப்புறமா சிக்கனே பிடிக்காது. ஆனால் எல்லோ சீச்சி சமைச்சா எப்போவுமே சாப்பிட்ருவேன்.
My favorite, bro. சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை. ஏதோ அஹானா மாதிரி சின்ன பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனே பிடிக்காதவங்க கூட சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.